மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். இந்த பெரியாரை விமர்சிப்பதில் கூட நான் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன். இப்போ கூட சமீபத்தில் ஒரு படத்தில் கூட ஒரு நடிகருடைய படம், நான் அந்த ராமசாமி இல்லை அப்படிங்கும்போது, நீ ஒரு நாளும் அந்த ராமசாமி ஆக முடியாது, அவ்வளவுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது. அந்த ராமசாமி இல்லைன்னு சொல்லி நீ ஏராளமாக சொல்கிற. இப்போ நான் சொல்கிறேன், அந்த ராமசாமி ஆகிறதுக்கு இன்னும் நீ பல 100 வருஷம் தவம் கிடக்கணும். பேர் வைப்பதே அழைப்பதற்கு தான், யாருடைய பேராக இருந்தாலும். ஆனாலும் நம்மளுடைய செயல்பாட்டின் காரணமாக அவரை நாம் ஈவேரா என்றும் பெரியார் என்றும் தந்தை என்றும் அழைச்சோம், நம்ம அழைக்கிறோம். ஆனால் நாம் குறிப்பிட்டதில் ஏதாவது ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கா? நாங்கள் இதையெல்லாம் சொல்ல மாட்டோம்னு நீங்கள் தான்டா ராமசாமி ராமசாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தான் அவரை கடவுள்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தான் அவரை மூச்சுக்கு முன்னோட சாமி சாமின்றீங்க. நாங்களாக சொல்கிறோம்? அப்போ அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் அவரை அழிக்க நினைக்கிறது, திருவள்ளுவரை காவிசாயம் போடுறது, இது எதுவுமே அந்தந்த நேரத்தில் விவாதமாக மாறுமே தவிர, ஒரு கருத்து முரண்பாடுகளை உருவாக்குமே தவிர அவர்களுக்கு வெற்றியை தராது என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. பாரதிய ஜனதா கட்சியிலே கூட முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாத நபராகத்தான் இன்றைக்கு ஐயா மோடி இருக்காருன்றது தெளிவான உண்மை. ஏன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். காலங்கள் நீங்கள் பாருங்களேன், இங்கே தான் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு 20 ஆண்டு கால அரசியல், அதை இடிச்சிட்டு ஒரு 20 ஆண்டு கால அரசியல், அதை கட்ட போகிறோம்னு சொல்லி ஒரு 10 ஆண்டு கால அரசியல், கட்டி முடிச்சுட்டு இன்னொரு 10 ஆண்டு கால அரசியல், ஒரு 60 ஆண்டு கால அரசியல் அந்த கோயிலில் மையப்படுத்தியே நடக்குது. ரெண்டாவது, பாபர் மசூதி இருந்த இடத்தில் தான் கோயில் இருந்தது. உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் ஆதாரங்கள்லாம் சொன்னோன்னு சொல்லி, உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லலை, ஆனால் ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொன்னவங்க இடிச்ச இடத்த விட்டு 3 கிலோமீட்டர் தள்ளி என் கோயில் கட்டணும். இது இடிக்காமலே இருந்திருக்கலாமே. தமிழ் சினிமா பொறுத்தவரை இதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்லை தமிழர் அடையாளத்துக்கான ஒரு பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்கக்கூடிய வெகு சில குரல்கள் உங்களது ஒன்று, இல்லை ரஞ்சித் இருக்கலாம், இல்லை வெற்றிமாறன் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் மட்டுமே தான் குரல் கொடுக்கக்கூடிய ஆட்களாகவே இருக்கிறீங்களே. உங்களை நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு எண்ணம் வருமா, வராதா? இல்லை நீங்கள் குரல் கொடுக்கறதுனால மாறுபடுமா? இதில் போய் மக்கள் பக்கம் நிற்கணுமா, அரசை எதிர்த்து நிற்கணுமா? மக்கள் பக்கம் நிற்கிறது அப்படின்னு சொன்னாலே அரசை எதிர்த்து நிற்கிறது தான். ஏன்னா அரசு மக்களோட இருந்தால் நம்ம மக்களுக்கு போய் நிற்க போகிறோம். ஆனால் இப்படி குரல் கொடுக்கல உங்க 4-5 பேருக்கு எதிர்ப்புகள் இந்த மாதிரி வருது, உங்களுக்கு சமாளிக்கக்கூடியது அப்படிலாம் ஒன்றும் பெரிய எதிர்ப்பு வரல. நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியில் ஒன்று இருக்குது, இதனால் மாறிடுமா அப்படின்னீங்கல்ல, மாறும். இதே சூழ்நிலை தொடர்ந்தால் தமிழ் சினிமாவுக்கும் இப்போ அந்த பிரச்சனைகள் வர இருக்குது. இதே சூழ்நிலை தொடர்ந்தால் என்ன தான் நடக்கும்? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அவங்களுடைய கடைசி ஆயுதம் திரைத்துறை. பாசிசத்தின் கடைசி ஆயுதமாக திரைத்துறை. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம். அவங்க ஏற்கனவே மக்களை மத ரீதியாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கடவுளின் பெயரால் பிரிக்க ஆரம்பித்தாங்க. பிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பிரிக்க ஆரம்பித்தாங்க இல்லை, பிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றுட்டாங்க. அதற்கு பின்னால் இந்திய இறையாண்மையின் முக்கியமான 4 தூண்களை 4 தூண்களையுமே அவங்க கைப்பற்றிட்டாங்க. ஒரு பில்லர் கூட நம்மக்கிட்ட கிடையாது. தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், நீதிமன்றங்களாக இருக்கட்டும், பத்திரிகையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றிட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஒன்றே ஒன்று தான் மீடியா, திரைத்துறை தான். வெகுஜன மீடியா, யூடியூபாக இருக்கட்டும், மற்ற சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாமே அவர்களுடைய கைக்குள்ளே தான் இருக்குது. கடைசியாக மிஞ்சி இருந்தது திரைத்துறை. அதையும் அவர்கள் தொடர்ச்சியாக கைப்பற்றுறாங்க. அந்த முயற்சியை தான் பல படங்கள் ஆதிபுருஷு, அப்புறம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி காஷ்மீர் ஃபைல் போன்ற படங்கள், அப்புறம் அதையெல்லாம் மக்கள் மத்தியில் ஏற்ற நினைக்கிறாங்க. வடநாட்டில் அது செல்லுபடி ஆகும், தென்னிந்தியாவிற்கு செல்லுபடி ஆகாது என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஏன்னா தென்னிந்தியாவில் அவர்களுடைய கருத்துக்களை தெரிந்தவர்களாக, புரிந்தவர்களாக, அவர்களுடைய அரசியல் சூழ்ச்சி உணர்ந்த மக்களாக இருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். அதனால தான் அவர்கள் அதிகாரத்தில் இருந்தும் கூட, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் கூட, ஒரு பரீட்சைக்கு தேர்வுக்கு சென்ற மாணவியை புர்காவை கலட்டுங்கன்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை உண்டு பண்ணி அதை சர்ச்சையாக்கி கலவரமாக்க முயற்சி செய்து, இனிமேல் கல்வி நிலையங்களுக்குள் புர்கா போடக்கூடாதுன்ற அரசாணையும் பிறப்பித்தும் கூட அவர்கள் தோல்வி கண்டாங்க. கர்நாடகாவில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேற ஒரு ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி, காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்கே வந்ததுக்கு பின்னாடி
அந்த மாதிரியான விதிமுறையெல்லாம் கிடையாது. அவர்கள் விரும்பிய உடை அணியலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டால் அவர்களுடைய அதிகாரம் இல்லை, இருந்த ஒன்றும் போயிடுச்சு. அதனால் இந்த அரசியலை சொல்லி, இந்த ஆன்மீகம் என்ற பெயரில் இவர்கள் நடத்துகிற அரசியல், மதம் என்கிற பெயரில் இவர்கள் நடத்துகிற அரசியல் இருக்கு இல்லையா, அது இங்கே எடுபடாது. அதிலும் குறிப்பாக இவர்களுக்கெல்லாம் மூத்தவர்கள் நம்ம. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அவர்களுக்கெல்லாம் தாய் நம்ம தான். தாய் நிலம் தமிழ்நாடு தான். தத்துவத்தின் நிலம் தமிழ்நாடு தான். இங்கே இருக்கிற தத்துவத்தை அவ்வளவு சீக்கிரம் அவர்கள் அகற்ற முடியாதுன்னு நான் ஆழமாக நம்புகிறேன். நீங்கள் அவங்க ஏன் திருவள்ளுவரை கையில் எடுக்கிறாங்க, பெரியாரை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பெரியாரை விமர்சிப்பதில் கூட நான் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன். இப்போ கூட சமீபத்தில் ஒரு படத்தில் கூட ஒரு நடிகருடைய படம், நான் அந்த ராமசாமி இல்லை அப்படிங்கும்போது, நீ ஒரு நாளும் அந்த ராமசாமி ஆக முடியாது, அவ்வளவுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது. அந்த ராமசாமி ஆகிற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அதை முதல்ல நீ உணரணும். அந்த ராமசாமி இல்லைன்னு சொல்லி நீ ஏளனமாக சொல்கிற. இப்போ நான் சொல்கிறேன், அந்த ராமசாமி ஆகிறதுக்கு இன்னும் நீ பல 100 வருஷம் தவம் கிடக்கணும், பல 1000 வருஷம் நீ சேவை செய்யணும். ஏன்னா அந்த ராமசாமி அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. நீ அந்த ராமசாமி ஆகிற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு நான் நம்புகிறேன். இதில் இன்னொன்று குறிப்பாக கவனிச்சிங்கன்னா, அவர் பெயர் ராமசாமி தான். பெயர் வைப்பதே அழைப்பதற்கு தான், யாருடைய பெயராக இருந்தாலும். ஆனாலும் நம்மளுடைய செயல்பாட்டின் காரணமாக அவரை நாம் ஈவேரா என்றும் பெரியார் என்றும் தந்தை என்றும் அழைச்சோம், நம்ம அழைக்கிறோம். ஆனால் நாம் குறிப்பிட்டதில் ஏதாவது ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இல்லை. ஈவேரா என்பதில் கடவுள் நம்பிக்கை இருக்காது. பெரியார் என்பதில் ஒரு அன்பு சொல்லு தான் இருக்கும், மரியாதை தான் இருக்கும். தந்தை என்பதில் ஒரு அன்பு தான் மிகுதியாக இருக்கும். நாங்கள் இதையெல்லாம் சொல்ல மாட்டோம்னு நீங்கள் தான்டா ராமசாமி ராமசாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தான் அவரை கடவுள்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தான் அவரை மூச்சுக்கு முன்னூறோட சாமி சாமின்றீங்க, நாங்களா சொல்கிறோம்? அப்போ அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் அவரை அழிக்க நினைக்கிறது, திருவள்ளுவரை காவிசாயம் போடுறது, இது எதுவுமே அந்தந்த நேரத்தில் விவாதமாக மாறுமே தவிர, ஒரு கருத்து முரண்பாடுகளை உருவாக்குமே தவிர அவர்களுக்கு வெற்றியை தராது என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் திறக்க போகிறாங்க, இவர்கள் திறக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். கோயில் பணிகள் முடிவடையில் அதுக்குள்ள திறக்கிறாங்க. இப்போ பிரதமரை போய் திறக்க போகிறாரு. ஆனால் அதுக்கு பீடாதிபதிகள் மடாதிபதிகள் போக மாட்டாங்க அப்படின்றாங்க. இது அவங்க கொண்டு வந்த கொள்கைக்கே ஒரு முரண்பட்டு நிற்கிற ஒரு விஷயமா தானே இருக்கு சார். அவங்களுக்கு நல்லா தெரியும் சார். இந்து ஆன்மீகவாதிகளுக்கு ஐயா மோடி யார் என்பது தெளிவாக தெரியும். உண்மையான இந்து ஆன்மீகத்தை நம்புகிறவர்களுக்கு, நம்புகிற பெரியவர்களுக்கு இங்கே நடப்பது அரசியல் என்பது தெளிவாக தெரியும். அதனால் இந்த சர்ச்சை தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியிலே கூட முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாத நபராகத்தான் இன்றைக்கு ஐயா மோடி இருக்காருன்றது தெளிவான உண்மை. ஏன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அந்த கட்சிக்குள்ளேயே வேறு வழி இல்லாமல் இவ்வளோ பெரிய பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இவர் பெயரை சொல்லித்தான் நாம் ஓட்டுகளை ஒருங்கிணைச்சிருக்கோன்றதுக்காக அவரை வச்சுருக்காங்க. அதுக்காகத்தான் வச்சுருக்காங்களே தவிர அவருடைய செயல்பாட்டின் காரணமாக, அவர் மேலே இருக்க அன்பின் காரணமாக, அவருடைய பிறப்பின் காரணமாக அங்கே வைக்கலை. அது அவருக்கும் தெரியும். அதனால் மடாதிபதிகள், பீடாதிபதிகள், இன்னும் ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் அப்படிலாம் இதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, ஏற்றுக்க மாட்டாங்கன்றதுக்கு அவர்கள் அவரை இன்னும் பிற்படுத்தப்பட்டவராக தான் பார்ப்பாங்க, ஒன்று. இன்னொன்று, இது அரசியல் என்பது தெளிவாக தெரியும். அது ஆன்மீகத்தை நோக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து மக்களையும் ஒன்றிணைத்து மக்களுக்கு சுபிட்சம் பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட கோயில் கிடையாது. அதுக்காக உருவாக்கப்பட்டதா? அது அரசியல் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் தான் அது. அதில் நம்பிக்கையோடு செல்லக்கூடிய மக்கள் செல்லலாம். நம்ம அது குறித்து கருத்து சொல்ல முடியாது. அது தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோயிலை உருவாக்குவதற்காக அவங்க எடுத்துக்கிட்ட காலங்கள் நீங்கள் பாருங்களேன். இங்கே தான் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு 20 ஆண்டு கால அரசியல், அதை இடிச்சிட்டு ஒரு 20 ஆண்டு கால அரசியல், அதை கட்ட போகிறோம்னு சொல்லி ஒரு 10 ஆண்டு கால அரசியல், கட்டி முடிச்சுட்டு இன்னொரு 10 ஆண்டு கால அரசியல், ஒரு 50 ஆண்டு கால அரசியல் அந்த கோயிலை மையப்படுத்தியே நடக்குது. ஒன்று. ரெண்டாவது, பாபர் மசூதி இருந்த இடத்தில் தான் கோயில் இருந்தது. உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் ஆதாரங்கள்லாம் சொன்னோன்னு சொல்லி, உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லலை, ஆனால் ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொன்னவங்க இடித்த இடத்த விட்டு 3 கிலோமீட்டர் தள்ளி என் கோயில் கட்டணும். இது இடிக்காமலே இருந்திருக்கலாமே. இடித்த இடத்துல கட்டலை, அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி கட்டுறாங்க அப்படின்னா அது அரசியல்.
ஸோ அந்த அரசியல் வரக்கூடிய 24 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கிய அரசியல். அதுக்காகத்தான் அவங்க இப்போ திறக்கிறாங்க. இல்லைன்னா பட்டேல் சிலைக்கு முன்னாடி இதை திறந்துருக்கலாமே. அப்போ திறந்தா ஓட்டு வாங்க முடியாதுல்ல, இப்போ திறந்தா தான் ஓட்டு வாங்க முடியும்னு நம்புகிறாங்க, அவ்வளோதான். அது வடநாட்டில் செல்லுபடியாகும். அவர்களுடைய தத்துவத்தை அவர்கள் மக்கள் மீது வைக்கிற அரசியல் மூலமாக வெற்றி அடைகிறார்களான்னா வெற்றி அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க, அதை மறக்க முடியாது. ஆனால் எல்லா இடத்திலும் அந்த வெற்றி இல்லை. அவர்கள் அதிகபட்சமாக வாங்குகிற வாக்கு என்பது 33லேருந்து 35% தான் வாங்குறாங்க. அப்படின்னா இன்னும் 65% மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்காங்க. நாம் இவ்வளவு விமர்சனம் வைத்தும் கூட, எப்படி ஓட்டிங் மிஷினில் அவங்க வந்து திருத்தம் செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியும் கூட, குற்றச்சாட்டுகளை வைத்தும் கூட வாக்கு வங்கி என்ன வாங்க 35% தான் இருக்குது. அப்போ இந்த 65% மக்கள் அவருடைய அரசியலை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. தமிழ் சினிமா பொறுத்தவரை இதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்லை தமிழர் அடையாளத்துக்கான ஒரு பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்கக்கூடிய வெகுசுர குரல்கள் உங்களது ஒன்று, இல்லை ரஞ்சித் இருக்கலாம், இல்லை வெற்றிமாறன் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் மட்டுமே தான் குரல் கொடுக்கக்கூடிய ஆட்களாகவே இருக்கிறீங்களே, உங்களை வந்து நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு எண்ணம் வருமா, வராதா? இல்லை நீங்கள் குரல் கொடுக்கறதுனால மாறுபடுமா? இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவங்க குரல் கொடுக்குறாங்க. எல்லா காலகட்டத்திலும் எல்லா தளத்திலும் குரல் கொடுக்குறாங்க. அதில் திரைத்துறையில் எங்களை போன்றவர்கள், உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் வெளிச்சத்தினால் நாங்கள் முன்னுக்கு தெரியப்படுறோம். அப்படி தான் வச்சுக்கணும். நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவங்க தனித்தனியாக தங்களுடைய குரலை பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். திரைத்துறையில் இந்த திரைத்துறை என்பது புகழ் சேர்க்கவும் பொருள் சேர்க்கவும் உண்டான துறை. இதில் போய் மக்கள் பக்கம் நிற்கணுமா, அரசை எதிர்த்து நிற்கணுமா? மக்கள் பக்கம் நிற்கிறது அப்படின்னு சொன்னாலே அரசை எதிர்த்து நிற்கிறது தான். ஏன்னா அரசு மக்களோட இருந்தால் நம்ம ஏன் மக்களுக்கு போய் நிற்க போகிறோம்? அரசு சரியாக பார்த்து கொள்ளும் என்றால் நம்ம ஏன் அதை போய் கேட்க போகிறோம்? அப்போ அரசு மக்கள் பக்கம் எப்பொழுதுமே நிற்காது. அப்படின்றதுனால தான் தேர்தல் காலகட்டங்கள் தவிர எந்த அரசாக இருந்தாலும் மற்ற நேரம் மக்கள் பக்கம் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் மக்கள் பக்கம் நிற்க வேண்டியது கடமைன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் நம்புறதுனால எங்களுடைய குரலை முதல்ல பதிவு செய்கிறோம். இந்த மக்களின் மீது அன்பு கொண்டவர்களாக, அதில் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் வெளிச்சத்தின் காரணமாக நாங்கள் முன்னுக்கு தெரியப்படுறோம். மற்றவங்களை பொறுத்த மட்டும் வரமாட்டாங்க. அவங்க வெற்றியை மட்டும் சுவீகரித்து தான் வருவாங்க. அதைத்தான் நான் முன்னாடி சொன்னது. ஜல்லிக்கட்டு போராட்ட காலம் அப்போ யாரும் வரலை. இப்போ முன்வரிசையில் இருந்தவங்களாம் அப்போ தேடுங்க. அந்த போராட்ட காலகட்டத்தில் அலங்காநல்லூரில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்ட அன்று களத்தில் நின்றவர்களுடைய புகைப்படங்களை பூரா எடுங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக போராட்ட காலகட்டத்தில் நின்றவர்களை பாருங்கள். இன்றைக்கி வரிசையில் உட்கார்ந்துருக்கவங்க தொடர்ச்சியாக இருக்கவங்களையும் பாருங்கள். இவர்களுக்கும் அவர்களுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ இவர்களெல்லாம் இன்றைக்கு தங்களை விற்கிறதுக்காக முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக போகிறாங்க. இது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதை போய் நீங்கள் ஏன் குரல் கொடுக்கலன்னு நம்ம கேட்க முடியாது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். அவங்களுக்கு வந்து அவங்க தன்னையும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் அந்த புற சூழ்நிலையை இன்னும் பெருக்கிக்கிறதுக்காக, பொருளாதாரத்தின் மூலமாக பெருக்கிக்கிறதுக்கான அந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்க. நம்ம அதை நோக்கி போகல. என்ன நம்ம பாட்டுக்கு இருந்தோம், எங்கேயோ இருந்தோம் வந்தோம், சினிமா நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது, இந்த மக்கள் நம்ம மேலே அன்பு செலுத்தினாங்க, திருப்பி அவங்க மேலே அன்பு செலுத்துவோமே அப்படின்றோம். ஸோ அதனால் இந்த பயணம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இப்படி குரல் கொடுக்கல உங்க 4-5 பேருக்கு வந்து எதிர்ப்புகள் எந்த மாதிரி வருது உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய? அப்படிலாம் ஒன்றும் பெரிய எதிர்ப்பு வரல. நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியில் ஒன்று இருக்குது, இதனால் மாறிடுமா அப்படின்னீங்கல்ல. மாறும் அல்லது எங்களுடைய குரல் அரசின் கவனத்துக்கு எப்பொழுதுமே போயிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கு நாம் தொடங்கி வச்சுருக்கோம். இப்போ ஜல்லிக்கட்டு விளையாட்டை வந்து அரசு பணி விளையாட்டு உட்பிரிவில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம்னா இதை தவிர்த்துட்டு போக முடியாது. இது குறித்த ஒரு விவாதம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இது சரியாக வருமா வராதா, ஊடகவியலாளர் உங்களை போன்றவர்கள் கேட்கும் பொழுது அரசு அதிகாரிகளோடு கலந்து ஆலோசிக்கிற சூழ்நிலை உருவாகும். அதில் இருக்கிற சாதக பாதகங்கள் அவங்க வெளியிடுவாங்க. அதனால் எங்களை போன்றவருடைய குரல் வந்து எப்பொழுதுமே அது ஒரு ஸ்டெப்பு போராட்ட காலத்தில் இருக்கும் முன்னாடி தான் கூட்டிகிட்டு போகுமே தவிர பயன் தரக்கூடியதாக தான் இருக்கும். இதனால் மற்றவங்கக்கிட்ட இருந்து எதிர்ப்பு வருந்தான்னா நண்பர்கள் கேட்பாங்க, உறவினர்கள் கேட்பாங்க. வெளியிலிருந்து வர்ற எதிர்ப்பு என்பது நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொன்னதை தான் இப்போ சொல்கிறேன். தனிப்பட்ட தாக்குதல், குடும்பத்தை இழுத்து தகாத வார்த்தைகளை பேசுவது என்பதெல்லாம் ஒரு சில கூட்டங்கள் தான் செய்வாங்க. திமுகவை எதிர்த்து என்னுடைய விமர்சனம், அதிமுகவை எதிர்த்து என்னுடைய விமர்சனம், தேமுதிக குறித்து கருத்து, பாமக குறித்து கருத்து, விசிக குறித்து கருத்து, கம்யூனிசம் குறித்து இப்படிலாம் சொல்கிறோன்னு வச்சுங்களேன்.
அவங்கெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல்களில் இதுவரைக்கும் ஈடுபட்டதே கிடையாது. நாம் ஒரு கருத்து சொன்னால் அவங்களுக்கு பொது வழியில் ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தினரை இழுத்து கொச்சைப்படுத்துகிற வார்த்தைகள் அல்லது அலைபேசியில் அழைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி 1-2 குரூப் தான் செய்வாங்க. அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி மிரட்டல்களை, அந்த மாதிரி குடும்பத்தினரை தகாத வார்த்தைகள் பேசுகிறது, அதெல்லாம் நம்ம புறந்தள்ளிடுறது. போய்கிட்டே இருங்கடா, போய் வேலையை பாருங்கடா, போங்கடா அப்படின்னு. மிரட்டுறவே நேரில் வந்து மிரட்டினாதான் அவன் அந்த மிரட்டலுக்கு மரியாதை இருக்குது. ஃபோனில் மிரட்டலுக்கு அது மிரட்டலே கிடையாது, உன்னுடைய கையால் ஆகாதத்தனம் அப்படின்னு நினைக்கிறவன் நான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய தமிழ் சினிமாவும் சரி, இணையத்திலும் சரி, பரபரப்பாக ஓடிட்டு இருந்தது பருத்தி வீரன் சம்பந்தமான பிரச்சனை. தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சொல்லியிருந்தாரு, நீங்களும் அதுக்கு ஒரு பதில் இன்னும் உங்களோட கருத்தை சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு சார்பாக வந்து பல இயக்குநர்கள் வந்திருந்தாங்க, சசிகுமார், சுமித்ரகனி, வரிசையாக வந்துட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பிரச்சனை எதுவுமே அமைதியாச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சா, இல்லை ஏதாவது ஒரு தீர்வு வந்ததா? நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, அந்த 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 திரைப்படத்தின் மூலமாக எனக்கு ஏற்பட்ட பண இழப்பை விட எனக்கு நீதி வேணும்னு தான் நான் முன்னரே சொல்லியிருந்தேன். என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அந்த வழக்கு முடிஞ்சு மக்களிடத்தின் மூலமாக நீதி பெற்றவனாக நான் ஆயிட்டேன். இனிமே கிடைக்க வேண்டியது உயர் நீதிமன்றத்திலிருந்து. அது பணமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் இந்த 17 ஆண்டு கால போராட்டத்திற்கான தீர்ப்பை நான் பெற்றுவிட்டதாக தான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் கொடுத்துட்டாங்க அந்த தீர்ப்பை. நான் இப்பவும் சொல்கிறேன், அது குறித்து அந்த வழக்கு குறித்து பேசுவதற்கு இன்னும் பல செய்திகள் இருக்குது, இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. நேரம் வரும்போது நாம் பேச மாட்டோம், நாம் வாயே திறக்க மாட்டோம், எப்பயுமே திறந்ததில்லை. அவர்களாக வந்து வம்பிழுத்து அதை வெளியே கொண்டு வர வச்சாங்க. இன்னும் சொல்வதற்கு அவ்வளவு தரவுகள் இருக்குது. புரிதலில் ஒரு கோளாறு இருக்குது, அதை இடையிலிருந்து ஊதி பெரிதாக்கிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். 3வது ஒருத்தர் வந்து கெடுத்துருவாருன்னு நான் நம்பலை. அவ்வளவு அறியாமையில் உள்ளவன் இல்லை நான். கருத்து முரண் இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் எனக்கும் ரவிசங்கருக்குமான உறவை என்னுடைய விருப்பமோ உங்களுடைய விருப்பமோ இல்லாமல் 3வது ஒருத்தர் வந்து கெடுத்துருவாருன்றதை நான் நம்புகிற அளவுக்கு முட்டாள் இல்லை. வெற்றிமாறன் படம் பண்ணுறது அடுத்து வாடி வாசலில் சூர்யா நடிக்கிறார். அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நீங்கள் நடிக்கிறீங்க. இந்த பருத்தி வீரன் சர்ச்சை திரும்ப கிளம்புறதுனால அந்த படத்தில் நீங்கள் நடிப்பீங்களா, இல்லை சூர்யா நடிப்பாரா, இல்லை 2 பேருமே நீங்கள் நடிக்க முடியுமா? நடிக்க முடிஞ்சால் கூட உங்களுக்கு 3 பேருக்கு, உங்கள் 2 பேருக்குமான நேர்கை வாய்ப்புகள். அந்த படம் வாடிவாசல் திரைப்படம் தொடங்கினால் நிச்சயமாக இது நடக்கும். எங்களுக்குள்ள அந்த முரண்லாம் கிடையாது. பருத்தி வீரன் திரைப்படம் குறித்த பிரச்சனையை நான் சூர்யா அவர்களிடம் பேசினதும் கிடையாது, சூர்யாவும் என்கிட்ட பேசினதும் கிடையாது. பேசியிருந்தால் அது அப்போவே முடிஞ்சிருக்குங்க. அது எத்தனை வருஷம் இழுக்குது? 2 பேருக்குமே பேசுகிற பழக்கம் இல்லை. இவ்வளவு சர்ச்சைகளுக்கு பின்னாடியும் இவ்வளவு விவாதங்களுக்கு பின்னாடியும் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் திரு சூர்யா அவர்கள் வரும்பொழுது அவர் கை கொடுத்தாரு. ஐயா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னாரு. நல்லா இருக்கேன்னு சொல்லி எந்திரிச்சு கை கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அதனால் அந்த முரண்லாம் வராது. கதாநாயகன் சூர்யா அப்படின்னு வெற்றிமாறன் முடிவு பண்ணியிருக்காரு. ஒரு கேரக்டர், ஒரு பிரதான பாத்திரத்தை நான் செய்வேன். அது அவர்கிட்ட தான். படப்பிடிப்பு தளத்தில் நான் ஒரு நடிகராக இருந்து என் பணியை செய்வனே தவிர சூர்யா அவர்கள் நடிப்பின் மீது எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஈர்ப்பு இருக்குது. சூர்யாவின் வளர்ச்சியின் மீது எனக்கு ஒரு பிரமிப்பு இருக்குது. ரசிக்கிறேன், ரசிக்காமல் இல்லை. அது ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதெல்லாம் தாண்டி கலைஞனாக நமக்கு ஒருத்தர் இருக்கும்ல. அப்புறம் நட்பாக இருந்தவர், என்னோட நண்பர் தான், சகோதரன் போல இருந்தவர். இப்போ கலைஞர் விழாவில் 2 பேரும் சந்திச்சு பேசுகிறீங்க, அது நல்லா ஆச்சு. இப்போ அடுத்த வாடிவாசல் படம் ஷூட்டிங் போகும்போது இந்த பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது.